ரவுண்டா போடுவா பீஸ் பாருங்க கனமாவா கேட்டா இருக்குல்ல ஓ ஓ வாங்கண்ணா ரெண்டு ஒரு கிலோ வரும் ஐயோ ಎಷ್ಟು ರೇಟ್ நல்லா இருக்கு மீன் எவ்வளோ குறிச்சில பாருங்க இது ஓகேவா சின்னதாக வந்து ரெண்டாக போடலாம் நம்ம மீன் கம்மியாக இருக்கா நம்மளுக்கு ஃபுல்லாக மீன் அவங்க மொத்தமாக சாப்பிடுது கோவத்துக்காரர் வச்சுருப்பாங்களா கோவத்துக்காரங்க வேறு எக்ஸ்ட்ரா கேட்டுருந்தாங்க 26 கிலோ நம்ம இருக்கா உங்களுக்கு எத்தனை கிலோ சொன்னார் 22 கிலோவா அவ்வளோதான் இங்கே ஒரு மீன் தலையை வெட்டிட்டேன் அது வெட்டி போட்டு தூக்கிட்டு வாங்க கேட்டோம் சும்மா தான் இருக்கிறோம் அந்த ஒரு இப்போ மீன் இப்போ எடுத்து போட வேற எதாவது அவ்வளோதானா சரி அவள் கொடுங்க ஆ கொடுங்க ஃப்ரீயாவா ஃப்ரீயெல்லாம் இல்லையா ஆமாம் வெட்டிட்டு கொடுங்க வாங்கி வாங்கி வெட்டிடுவோம் செகண்ட் தான் இந்த வார்த்தையை அவன் கேட்டே கூடாது நம்மகிட்ட ஒன்று கொடுத்துட்டு வெட்டணும் இப்போ என்ன இதுனா அந்த மெக்காக்கு மட்டும் தான் 25 கிலோ ஒரு 5-6 மீன் இருக்கலாம் ஓட்டிங்க நான் ஒன்றா ஓட்டிங்க என்ன எடுத்துட்டு கொடுத்துருங்க நீங்க அந்த 26 கிலோ மீன் அப்புறமா இல்லாம போய் வெட்டிடுவா 22 கிலோ ரெண்டுக்கும் ஒண்ணா வெட்டிட்டு நாங்க போயினே இருக்கோம் உங்க மீன் தான் வெட்டணும் ஓகே எப்படி வெட்டலாம் இங்க எடுத்துனா இங்க எடுத்துனா அது மீன் ஒன்று ஒன்னும் வந்து போடல நேற்று எப்படி இருந்தது கொடுத்ததா இருந்ததா உங்க தங்கச்சி நம்ம அவ்வளவு நேரம் கொஞ்சம் போச்சு ஆமா உங்க தங்கச்சி இவ்வளவு நேரம் அவங்க மீன் வெட்டிட்டு இருட்டில் வெட்டினாங்க நான் பாக்குறேன் அங்க விட்டு அங்க நிக்குது ரத்தமே இல்ல நான் தான் வெட்டினேன் ஓ ஒரு 5 இருக்கு 150 வச்சு என்ன பண்ணலாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு வேணாம் ஏன் வைக்க மாட்டேங்குது இது வந்து லாஜிக் கிடையாது சின்னதா வேணுமா சின்னதா பண்ணா போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன வேணாலும்
நம்ம கடை வரும். இதே மாதிரி போட்டு சித்தா வேணும்ண்ணா. பாருங்க கொடுங்க நம்ம கம்பெனியா. துறவை ஒரு 2 கிலோ போட்டா போதும், அதிகமாக போடுறது. மகாராணி போட்டு தரலாமா? மகாராணி போட்டு விடுவா. அம்மா சூரத்தெல்லாம் மட்டும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடையில் பூங்கா வந்து இங்கே இருக்குது சைஸாக இருக்குது. இது விஜயத்துக்கு ரெண்டுமேவா? அபி வேணா ஆலய காணும். என்ன மீன் இது? எதுவுமே இல்லையே. ஆமாம் இது வேணும். மணிக்கொள்ளாதா? வெட்ட போறீங்க இப்போ அவருக்கு தேலிலாம் ஒரு மேட்ரு கிடையாது. தேலிலாம் வந்து பொறுமையாக வெட்டுறது. 11 மணிக்கு வெட்டினா கூட பிரச்சனை கிடையாது, யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை அதை போட்டோ கொடுத்தா கோவில் பக்கத்துலேயே சொல்லுவாங்க. கோவில் அது யார் இது? யார் இது? சரி வை வை. குமார் இது கூட